நவம்பரில் திருப்பி வருவாருங்க. நான் சொல்கிறேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க. அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் பாருங்க, என்னோட 2 இயர்ஸ் என்னோட இதில் நடிப்பேன், அவ்வளோதான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் பேசுறீங்க நீங்கள். நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க. ஆக்ஷன் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபஸ்ட்டு மூவியில் நான் இது பண்ணேன், ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக யூஎஸ்லேருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன். செகண்ட் மூவியில் ஒரு ஃபேமிலி உமனாக. இதில் வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணலாம், ஏன்னா அந்த ஜோனர் தான் யாருமே தமிழில் பண்ணலை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக், நான் வந்து ஒரு ஹீரோயினாக இருக்கேன், ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கேன், ப்ளஸ் அட் சேம் டைம் ஐ எம் ப்ரொடியூசர் ஆல்சோ ஆஃப் த மூவி. ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ணுற அந்த உங்களுக்கு தெரியுமே, அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் டிக்னிட்டி. அதுலேருந்து கீழே வர முடியாது. ஸோ ஆக்ஷன்னா ஐ டோன்ட் நீட் டு ஷோ லைக் இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரிலாம் நடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால தான் ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா அந்த இதில் யாருமே இப்போ இல்லை. அதுதான் லாஸ்ட் 30 அவர் சொன்னார், சுப்ராயன் மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ, மேடம் அது ரொம்ப நாளாக காலியாக இருக்குது, 30 இயர்ஸ் தான், நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் நான் ஆக்ஷன் பண்ணது, எனக்கு வந்து பிடிக்கும். டிரெக்டர் வந்து தினேஷ் ரீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டிரெக்டர். அவங்க எல்லோரும் இப்போது சென்சார் கற்றுக் கொடுத்துருக்கனால அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாங்கள் அதை வாங்கி ஆகணும், அதுக்காக. இனி நாங்கள் அடுத்த இதில் எல்லோரும் மீட் பண்ணுவோம். நாங்கள் ரெட்ஜெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். நான் ரெட்ஜெண்ட் என்னோடய ஃபஸ்ட் மூவியை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, முடியல. இப்போ நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் வந்து இதில் பண்ணலை, தேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். தேட்டர்ஸ்லாம் இது நாங்கள் மூவிலெல்லாம் தேங்க்யூ அதெல்லாம் போட்டிருக்கோம். எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியாது. நான் லாஸ்ட் இயர் தான் தமிழ் கற்றுட்டு நல்லா பேசுகிறேன். அனல் மீன்ஸ் இட்ஸ் ஃபயர், ரைட்? இன் தமிழில் ஃபயர். ஸோ அனலி வந்து இட்ஸ் அ ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது எனக்கு பிடிச்சது வச்சுட்டேன். குட் கொஸ்டின். ஸோ இப்போ கூட இவங்க ஒரு மெயினாக வர சக்தி வாசு வந்து ஒரு டைம் ஹீரோவாக இருந்தவர் தான். 15 மூவிஸ் ஹீரோவாக பண்ணிட்டு இப்போ நம்ம படத்தில் வில்லனாக வராரு. ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்போ இருக்கிற இவங்க கூடலாம் பண்ணணும்னு, அதாவது த வெல் நோன் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்களே ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தில் நிறைய பார்த்துருக்கீங்களே கிக்லாம் இருக்குன்னு, அது நான் இப்போ நினைக்கல, சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி, அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தார்னா அவர் கூட பண்ணுவேன். அவர் இல்லை, அப்போ வந்த ஒன்று பண்ணுறேன். யாருங்க? ஏங்க நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்குங்க. நான் நினச்சேன், போன 2 படத்தில் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷனாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து புதுசாக டிசைனாக ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில் நிறைய இஷ்யூஸ் தான். அது சினிமாவில் வந்து, ஆனால் நான் சினிமாவை விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவர் அதில் ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரியில். ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. ஹி டிட் a very good job. நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் பேசும்போது தமிழ் படத்தில் கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்தில் கதை இல்லை, கதையில்லாத படம் எந்த படம் பார்த்தீங்க? எப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்போ வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபஸ்ட்டு நாளே தேட்டரில் காலியாக இருக்குது. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொன்ன இதான் இல்லை, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா
4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் ஆகலாம் கதை இல்லைனால போக மாட்டேங்கிறாங்களே ஆடியன்ஸு. ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சிருது. ஓ இல்லை, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலேயே நான் 3 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். இல்லை, நான் இல்லை, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட் இஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேமிலி. அவங்க வந்து தே செட்டில் வெல் இன் யூஎஸ்ஏ. ஸோ நான் 3rd ஜென்ரேஷன் இன் யூஎஸ்ஏல. எங்கள் அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது, பட் ஐ கேன் டாக் இன் தமிழ். நான் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். யா அவங்க ரெஜெண்ட் வந்து they gonna give me like almost 250 something 250. அது சின்ன என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு கொடுக்கறது. அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் நாங்கள் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால 9th வந்து அவர் விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்லை. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட எய்ம் என்னென்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பாக. என்னோடய மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதில் இருக்கேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. பிகாஸ் ஆமாம், அடித்து சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். எழுதுங்க, இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன். அது எங்கள் ஸ்டாண்டீஸ் தேட்டர்ஸில் வைக்கிறப்ப கூட எங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. என்னோட ஸ்டாண்டீஸ் தேட்டரில் வைப்பாங்களே எல்லாத்துலேயும். அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரகாஷ் எங்களுக்கு நடுவில். ஏன் இப்படி அனுப்புறீங்கன்னு. மேடம் அப்படி தான் இருக்குது, நீங்கள் அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார்ஜஸ் கிட்டனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். நடக்கும் பாருங்க, ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு தடவை இதில் கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பாக நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷனில் அவர் நடிப்பார். இது வந்து சில இதில் சொல்லுவாங்கள்ல, எப்படி நடக்கும் ஏது நடக்கும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது, நடக்கும். வருவாருங்க, கண்டிப்பாக வருவார். நீங்கள் ஆனால் பாருங்க, எனக்கு தெரியும். அது தெரிஞ்சால்தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, எனக்கு இங்கேயும் ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டே எங்கங்க நான் ஃபுல்லாக 24 hours எனக்கு பத்த மாட்டேதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பார்க்குறேன். அங்கே ரிலீஸுக்கு பார்த்துட்ருக்கேன், தேட்டர்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்கேன். அவங்க ரெஜெண்ட்கிட்ட மாற்றி பேசிட்டு எத்தனை நேரம் பார்த்துட்ருக்கேன். இப்போ டெக்னிக்கலாக வேறு ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோட தான் பார்ப்பேன், அடுத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பேன். படம் ஆக்ஷன் பிளாக்ல பண்ணியிருக்கீங்க. இது கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இது இந்த விஷயம் சொல்றீங்க. அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நானும் ஒரு சின்ன ப்ரொடியூசர். ஆனால் அந்த நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பித்தேன். எப்போ வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாகிடுச்சு. பிகாஸ் அந்த செட்டு அந்த டிரெக்டர் வந்து நீங்கள் இந்த செட்டு போட்டால் தான் மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டார். நான் செட்டு போடாமல் பார்த்துக்கோங்கன்னு. இப்போ செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 people ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. ஸோ அந்தளவுக்கு பெரியது. அதனால தான் இந்த படம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு நீங்கள் இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்கள் அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனால் இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமாக காமிச்சான கதை இல்லாமல் அப்படிப்பட்ட படம் இல்லை இது. நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போர் அடிக்கன்னு நினைக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு 2 hours படம், 2 hours 5 minutes அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி. நான் அதனால எங்க இப்படி பப்ளிக்கா கேக்குறீங்க? எவ்வளவு கோடினா நீங்க ஒரு நம்பர் சொல்றீங்க, அந்த நம்பர் நானே சொல்றேன். ஆமா,
நான் வந்து எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்து காரணம் நான் ஒரு பாட்டு பாடணும், ராஜா சாரோட மியூசிக்கில் ஒரு பாட்டு பண்ணணும் ஒரு ஆசை. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி ஐம் சிங்கர். நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே சொல்லியிருக்கேன். இதில் இங்கிலீஷில் பாடுவேன், ஸ்பானிஷில் பாடுவேன், அப்புறம் இதில் மற்ற லாங்குவேஜில் பாடுவேன். திடீர்னு ஒரு தடவை இந்த கோவிட் டைமில் வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பித்தேன், எஸ்பெஷலி ராஜா சார் சாங்கு. அதில் ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங்ஸ். அவரோட சாங்கே பாடிட்டு இருப்பேன். அப்படி நினச்சிட்டு இருப்பேன், எப்படா இவரை மீட் பண்ணலாம். அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ளே இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடலாம் அப்படின்னு. பாட்டுக்கு வந்து இட்ஸ் ஹார்ட், பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கராக இல்லைன்னா இந்த கண்ட்ரியில் கிடைக்காது. ஸோ ஐ ட்ரைடு, ஓகே நம்ம படம் எடுக்கலாம், ஒரு படம் எடுத்து அந்த இதில் பாடலாம். அதாவது சினிமானே என்னன்னு தெரியாது. மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அது மாதிரி. அப்புறம் வேர்ல்டு சிஏஏன்னு சொல்லுவாங்கள்ல, என்னோட டேட்லாம் ஹீஸ் இன் சிஏஏல, அது மாதிரி. சிஏஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி. அந்த மாதிரி நிறைய சினிமாவே தெரியாதுங்க யாருக்குமே. ஸோ நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு பாட்டு பாடலாம், சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலான்னு அதில் பாடிட்டேன். ஃபஸ்ட்டு மூவியில் பாடிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மூவியில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்தேன். அது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வந்து நான் யூஎஸ்ஏ பார்ன், அங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த இது ப்ளஸ் எங்கள் ஃபேமிலியிலலாம் என்னோடய பேரண்ட்ஸ்லாம் நான் காசு வாங்க மாட்டேன், அவங்க கொடுப்பாங்க, பட் ஐ ஒன்ட் கேர் இட். ஏன்னா நானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இதிலெல்லாம் பண்ணுவேன். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, கேபிட்டல் வெஞ்சூரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறையா பண்ணி இந்த கம்பெனிங்களை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ மீன் வென் ஐ வாஸ் லைக் 15 years ஓல்டுலேருந்தே. ஸோ உடனே இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போது தெரியாமல் நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஓரளவு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் சினிமான என்னன்னு தெரியாமல் யாரும் மற்றவங்களாம் ஃபைனான்ஸ் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா தே கேன் நாட் சர்வைவ். நான் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்களே, நான் சர்வைவ் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல. அதாவது என்னோட சொல்லுவாங்க தெரியுமா, எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் எடுக்கணுன்ட்டு. அதனால நான் வந்து இந்தியாவில் இந்த சாயிலில் தான் நான் என்னோடய காசை தொலைச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இங்கே தான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க். அதனால தான் இப்பவும் ஓடிட்டுருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேலே ஆசைப்பட்டேனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு நான் சின்ன படம், சின்ன இதுதான் பட்ஜெட்டு, அவர் ஒத்துக்கிட்டு பண்ணுறேன்னு சொன்னார், பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடச்சி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தினசரி. அதான் அவர்னால பெரிய ரீச் கிடச்சிது. அவர் மூலிமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடச்சிது. ஸோ ரொம்ப நான் லக்கின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தில் கஷ்டப்பட்டேன், ரெண்டாவது படத்துலையும் கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து அது வேறு மாதிரி கஷ்டம். ஸோ நான் வந்து தெரியாமல் என்னை யாருன்னே தெரியாமல் இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து எல்லோரும் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்காக ஐ டைட் மை ஹேர் பிளாக் கலர், இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ என்ன சொல்லுவேன்னா, சினிமாவில் வந்து வரணுன்னா அஸ் அ ப்ரொடியூசராகவோ அந்த மாதிரி இருந்தால் சும்மா அதை விற்றுட்டு இதை விற்றுட்டு அதை காசை போட்டேன்னா திருப்பியும் அது எடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமா தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் 3வது படத்துலையும் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்துலையும் லேர்ன் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் சைடில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் தெரியும், வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்குது. ஸோ அத்தனை பேத்தையும் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும், எல்லாத்துலேயுமே தான். அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினராக இருக்க யூஎஸ்ஏனால இவர்கிட்ட நிறைய காசு இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்குற காட்டிலும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக. நான் சொன்னேன், நான் கடைஞ்ச இடத்த லோக்கலு, அதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, நீ இங்கே இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம், ஆனால் எங்கிட்டேருந்து வாங்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு தான் பேச முடியாது. இப்போலாம் மேடம் இங்கே இருக்கிறவங்களே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்குமே எங்கள் கம்பெனியில் வந்து யார் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு. மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் ஃபுல்லாக அன்னன்னைக்கே கொடுத்துட்றீங்க பேட்டாலாம் அப்படின்னு. நாங்கள் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே எதுவுமே வைக்க மாட்டோம். அந்த மாதிரி 3rd மூவியும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடியுது. ஏன்னா எல்லோரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்கள் ஒர்க்கை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணாலே அது சரி வராதுல்ல. அதனால
இந்த படத்தில் தெரிஞ்சிடும் என்னென்ன அந்த ட்ரோல் பண்ணி சரி இவங்கள போய் ட்ரோல் பண்ணோம். அதனால நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ரோல் பண்ணதுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போன February 15th தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். அதே ஒரு வாரத்தில் இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு. இந்த டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஐ ப்ரூவ்ட். இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது பயங்கர ஹிட்டாக இருப்போ உங்களுக்கு தெரியும் நிஜமாக இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. வேணாங்க, நான் வேறு இப்போ ரொம்ப இச்சியாக இருக்குது த்ரோட்டு. அது இந்த படத்தில் வந்து 3 சாங் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒன்று, அப்புறம் வில்லன் சாங் ஒன்று, அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன். நான் பாடல, எனக்கு வேறு எக்கச்சக்கமாக வேலைக்கு நான் பாடல. நான் அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜி பிரகாஷ் ஹாயர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவர் இதில் நான் பாடுவேன் கண்டிப்பாக. நான் அவரோட பொண்ணு மாதிரி சார். அதனால நான் வந்து நான் இப்போ இந்த ரிலீஸ்க்குள்ளே அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குவேன். நான் முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய் வாங்குவேன். ஆனால் ஏன் பண்ணலன்னா இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி. ஸோ அவர் போடுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க. அதனால தான். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் அவுட் ஆஃப் பேஷன் இல்லைங்க. அவரோட நான் பயங்கரமான இதுங்க இப்படி சொன்னீங்கனாலே நீங்கள் வெளியில் போனால் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. அவரை பற்றி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் எதுவும் சொன்னீங்கன்னா என்னால் தாங்க முடியாது. யாரை சொன்ன ஏப்ரல் எலெக்ஷனா? மே ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்கும் அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? என்னங்க அதை வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேட்குறீங்க. என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க, என்னோட 2 years என்னோட நடிப்பேன், அவ்வளவுதான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் பேசுறீங்க நீங்க. வேற சொல்லுங்க. தேங்க்யூ.